வணக்கம். மொனாட் யோகா ஸ்டுடியோ பெசன்ட் நகர் சென்னையிலிருந்து கீதா கந்தசாமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் பேர் தனுராசனம். தனுராசனம், தனுர் அப்படின்னா வில். வில் போன்ற உங்கள் உடலை வளைக்கிறனால இந்த ஆசனத்துக்கு பேர் தனுராசனம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்மளுடைய தினசரி நம்மளுடைய வேலைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஆர் நின்றுட்டு இருக்கா மாதிரி அப்படி வேலைகள் வரும்பொழுது ஒவ்வொரு முதுகுத்தண்டில் இருக்கிற ஒவ்வொரு எலும்புகளும் ப்ரெஷர்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் தனுராசனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த எல்லா வெர்டிப்ரேஸ், அதாவது 33 வெர்டிப்ரேஸும் ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ சில ஆசனங்கள், எல்லா யோகாசனங்களுமே முதுகுத்தண்டை தான் மேம்படுத்துறதுக்கு உதவுது. சில ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா மேல் முதுகு பக்கம் வளைப்பு அதிகமாக கொடுக்கும். சில ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா நடு முதுகு கிட்ட கொடுக்கும். சில ஆசனங்கள் அடி முதுகு கிட்ட கொடுக்கும். ஆனால் தனுராசனம் தான் ஒரே ஆசனத்தில் உங்களோட அத்தனை எலும்புகளும் 33 வெர்டிப்ராஸ், இந்த ஸ்பைனில் இருக்கிற அத்தனை எலும்புகளையும் அழகாக வளைச்சு எதிர்ப்பக்கம் கொடுக்குது. ஏன்னா எதிர்ப்பக்கமாக வளைக்கிற வேலை நம்ம தினசரி ஆக்டிவிட்டீஸில் நம்ம செய்கிறதில்ல. எப்போவுமே லைக்கணும் முன்பக்கம் தான் நம்ம வளைஞ்சிட்ருக்கிறோம். ஸோ பின்பக்கம் வளையிறது அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஒரு ப்ரெஷரை வெளியே எடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உள் வயிற்றுப்பகுதியில் உங்களுடைய கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள் அதெல்லாம் கரெக்டான வகையில் உற்பத்தி ஆகிறதுக்கும் உங்களுக்கு தனுராசனம் ஹெல்ப் ஆகுது. இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உங்களோட வயிற்றுப்பகுதி கீழே படுற மாதிரி முதல்ல படுத்துக்கோங்க. இப்போ கால்கள் ரெண்டையும் மடக்கி அந்தந்த காலை அந்தந்த கை வழியாக பிடிச்சிக்கோங்க. கணுக்கால் கிட்ட பிடிச்சிக்கிடுங்க. இது நீங்கள் பண்ணி பழகிறதுக்கு முன்னாடி நிறைய புஜங்காசனம் பண்ணியிருக்கணும். உங்களுடைய பாடி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். எடுத்த உடனே இந்த மாதிரி கஷ்டமான ஆசனங்கள் பண்ணக்கூடாது. இப்போ இன்ஹேல் பண்ணிக்கிட்டே செஸ்ட்டை மேலே தூக்குங்க, ஷோல்டர்ஸை பின்னாடி நோக்கிங்க. அதே நேரத்தில் கால்களையும் மேல் நோக்கி தூக்கணும். அதாவது உங்களோட தொடப்பகுதி பார்த்தீங்கன்னா தரையில் தொடாமல் தூக்குற அளவுக்கு தூக்கணும். முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் தூக்க முடியும். 1 இன்ச்சு தூக்குனா கூட உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் பழக பழக இந்த மாதிரி ஒரு போஸில் வந்துக்கிட்டு அங்கேயே நீங்கள் நிதானமாக மூச்சு எடுக்கணும். மூச்சுக்கு கவனம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போது மெதுவாக கீழே இறக்குங்க. எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கால்களை ரிலீஸ் பண்ணிக்கிடுங்க. மக்கராசனால ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லாராலையும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முதல்ல எடுப்பில் பண்ணுறது முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கஷ்டம். அப்போ எப்படி பண்ணலாம்? ஆரம்பிக்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கால்கள் ரெண்டையும் மடக்கி கணுக்காலை பிடிச்சிக்கோங்க. கணுக்கால் வரைக்கும் பிடிக்க முடியாதவங்க பாதங்களை பிடிச்சிக்கிடலாம். இப்போது இன்ஹேல் பண்ணிக்கிட்டே செஸ்ட்டை கொஞ்சமாக மேலே தூக்குங்க. கால்களை கொஞ்சம் மட்டும் மேலே தூக்குங்க. தலையை இன்னும் கொஞ்சம் கூட கீழே குனிஞ்சிக்கிடலாம். ஏன்னா கழுத்து பகுதிக்கு நிறைய ஸ்ட்ரெயின் போகும் இதில். ஸோ தலையை கீழ் நோக்கி பார்த்தா மாதிரி இருந்துக்கலாம். அப்போ கழுத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் தெரியாது. இது மாதிரி நிறைய ரெப்படிஷன்ஸ் பண்ணி பழகிட்டு எவ்ரி டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ண பண்ண நீங்களே அதிகமாக தூக்கிக்கிட்டே வருவீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு இதை நார்மலி இந்த மாதிரி ஆசனங்கள் ஸ்டே போஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அந்த ஆசனத்துக்குள்ளே போயிட்டு அங்கேயே பல மூச்சுகள் எடுத்து நீங்கள் அதுலேயே தங்கணும். அப்போ தான் உங்களோட பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இப்போ நீங்கள் பழகிற தருணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்படி புஜங்காசனால மேலே நோக்கி போயிட்டு கீழே வருவீங்களோ அது மாதிரி நீங்கள் முதல்ல பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போஸில் போய் இருந்துட்டு ஸ்டே பண்ணலாம். இது மாதிரி வேறு சில ஆசனங்கள் நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கீதா கந்தசாமி, மொனாட் யோகா ஸ்டுடியோ, பெசன்ட் நகர், சென்னை. நன்றி, வணக்கம்.